வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ராயல் போனிக்ஸ். ஸோ இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா BGMI. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் மேட்ச் போட போகிறோம். இது நம்மளோட நியூ ஐடி. நம்மளோட ஐடியை பேன் பண்ணி விட்டாங்க. என் ஃப்ரெண்டு தான் கூப்பிடலாம். guys வந்துட்டாரு. நமக்கு எந்த இருக்கும் கமெண்ட் சொல்லுங்க, நல்லா இருக்கும் கமெண்ட் எபிக் பாய் மித்திக்கல் பாய் அதுதான் ஒரு சின்ன அரேனா ட்ரைனிங் மேட்ச் அந்த மாதிரி போடுவோம். ட்ரைனிங் தான் அரேனா ட்ரைனிங்காக நமக்கு தேவையான கன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் இல்லை எல்லாருமே. நம்மளாம் எப்பயுமே கஷ்டமாக தாங்க கைஸ் வரணும். நம்மளாம் இவங்கிட்டே தோற்று போகிறவங்க. 16 லெவலில் ஒருத்தர் காம்பத்திங்களா அவன்ட்டே நம்மளாம் தோற்று போகிறவங்க. இப்படி 44 கொடுத்தா என்ன பண்ண? நம்ம உண்மையான நம்மளோட அக்கௌண்ட்டில் நம்மளோட லெவல் பார்த்திங்கன்னா 68, இதில் பார்த்திங்கன்னா 38. லீவ் பண்ணலாம். 39 போகிறேன். அது இனிமேல் விளையாட முடியாது, பேன் பண்ணி விட்டாயா. அடுத்த டிராகன் கிங் இதில் லேட்டாக ஆரம்பிக்குது. ஓகே ஓகே ஊற யாரோ நீ தெரியானா ஒருத்த கன்ஃபார்மாக இருக்கா எனக்கு தெரியும். அப்பாடா தப்பிச்சாச்சு. For your own health. Enemy spotted. எல்லாருமே அவுட் ஆகுறோம், ஜெயிக்கிறோம். இங்கே வந்து 2 பேர் அடிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே நின்று கூட 2 பேர் அடிக்க முடியலன்னா நான் எவ்வளோ பெரிய ஆளு. பார்த்தாலே அழிக்கணும். நீங்கள் சொல்லுவீங்க சிக்ஸாக் அடிக்க வேண்டியதானே ப்ரோ அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுக்கு என்ன ஒன்றுமே தெரியாது. நாம் ஒரு அட்டை பாட்டு. நம்ம சரியான கேம்பர். கேஸ் நான் வச்சுட்டேன். அடிச்சிட்டான்டி யாரோ நீ என்னையும் அடிச்சிட்ட. ஆட்களை கூட்டிகிட்டு வரேன். எவனுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்களும் வந்து மாட்டிக்கிறாயோ பாவத்தை. நம்ம 4 கில் தாங்க இப்படி சவுடா மாடியில் ஒன்றா இருக்காண்டா. 6 கில்லு. நம்ம நல்ல பிளேயர் சுற்றி வரும். கேம்பருன்னு சொல்ல முடியாது, சுற்றி வந்து அடிக்கிறான். கேம்பர்னா அங்கேயே அது ஒழிஞ்சுட்டு நம்ம ஜெயிச்சிடுவோமா? நான் நினச்சது அப்பயே கரெக்டு. சுட்டு ஓட்டோம்ல. நாங்கள் இங்கே இருக்கோன்னு கூட தெரியாமல் சில பேர் அங்கே சைடு வழியாக போகிறாய. ஆனால் நம்ம இங்கே நினைப்போம்
கிடையாது. ஓகே கைஸ், 17 kills, நம்ம 6 kills. நாம லாஸ்ட் another 0 அவங்க டீம்ல. ஐயோ பாவமே, தெரிஞ்சு அட்டை இருக்குங்க எல்லாம். எல்லாமே இப்படி அட்டை பாட்டுகளா இருக்கு. அட்டை பாட்டுகள் என் குடும்பம். ஓகே கைஸ், நம்ம தோத்துட்டோமா? ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன மேட்ச் போடலாம்? ஜிஐஏவா? ஜி போகலாமா? ஓ ரெடி கொடுக்கல. நம்ம பக்கத்தில் இருக்கிறது ஏஸ் பிளேயர் கைஸ், சரியான பிளேயரு. ஒரு வாட்டி கான்கியூரர் போயிருக்காரு, ஒரு வாட்டி ஏஸ் டாமினேட்டர் போயிருக்காரு, ஒரு வாட்டி இப்போ ஏஸு. இப்போ மேட்ச் ஸ்டார்ட்டு. அவ்வளோ லெவல் 63 பாயிண்ட்ஸ் இடம் போட்டுறாதீங்க. இது அவரோட வேஸ்ட் அக்கௌண்ட்டு. இவர் 3 அக்கௌண்ட் வச்சுருக்காரு. ஒரு வேஸ்ட் அக்கௌண்ட்டு, இது மீடியம் லெவல் அக்கௌண்ட்டு. வேஸ்ட் அக்கௌண்ட்டில் இப்போ தான் 11th லெவல். அந்த அக்கௌண்ட்டில் அவர் சொல்லவே முடியாது, 88வது லெவல். 87 என்னோட லெவலில் சொல்லி 88 வாயில் இருந்து 87வது லெவல். நம்ப முடியுதா? என்னாலே நம்ப முடியாது. என்னோட எனக்கு மட்டும் இதான் கிளிச் ஆகுதா? இல்லை எல்லாருமே இப்படிதானா? பிஜிஎம்ஐ பக்கா இல்லை கேம் பக்கா? எங்கள் அம்மா கிளிச் ஆகுது. அப்பாடா என்னடா எங்க இடத்துல இருந்து வர்றீங்க? நம்ம ஜெயிச்சிட்டோம். என்னோட எப்படி ஹேக்கர் மாதிரி ஆடுறீங்க? அடிக்கிறோம். வேஸ்ட் கண்ணு. இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் கண்ணு நான் உலகத்தில் பார்த்ததே இல்லை. ஏற்கனவே ஒஸ்ட்டுன்ட்டு சொல்லியிருந்தேன் என்னோட மறு ஐடின்ற சேனலில். அது இந்த ஐடி ஓசிக்கில் நம்பர் 1. நானே எப்பயாவது யூஸ் அடிப்பேன். சாவலியா நீ? எவ்வளோ நம்பர் 1 என்னோட இப்படி ஓசிக்கில் அடிக்கிற? அண்ணனுக்கு கோவம் வந்து செத்து பிடிங்களா? இந்த சைடு வராங்க. சின்ன பிள்ளடா. ஐயோ எப்படி அங்கே நீங்கள் ஏழை ஒழுதுகிட்டு அந்த இதுக்கெல்லாம் நம்ம கோபப்படக்கூடாது. ஐயோ என்னங்கடா அவங்க டீம் நியூ பிளேயரா? ஓகே நியூவி. அப்போ லெவல் எத்தனை? அமைதியாக வேண்டாம். ஓகே 5 கில்லு. ஓகே ஆகுனாலே நம்மளுக்கு ஒர்க்கே இல்லை. ஆகு எனக்கு ஒர்க் ஆகாது. வேஸ்ட் இந்த வேர்ல்டு.
போச்சு வந்துடுடா. அவ்வளோ நேரம் அடிச்சுவான் விசாவலைனா ஹேக்கர் தான். 47 புல்லட்டு உள்ள பாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல. நான் ஒன்று தேடி வரேன். இன்னொரு என்ன மட்டும் இப்படி தூரத்துலேருந்தே தாக்குறீங்க. அடிக்காத முதல்ல கில் வருது, அடிக்கும் போது கில் வர மாட்டேங்குது. என்ன வயசு நம்ம தோத்துட்டோம். ரொம்ப தான் செகண்ட் இடம். இப்படி யார அப்படி பண்றாய. நாலாவதுல இருக்கவனு தேர்டில் இருக்கவனு ஒரே பிரச்சனை. அலோன்ட்டு அசைன் அலோன். நான் ஒரே பேர் வைக்க முடியாதுல, தான் அலோன் அசைன் அலோன். எப்போ கேப் விட்டீங்க? பூரா யூனிவர்சிட்டி டைலுக்கு போயிட்டோம். அதான் இருக்கு. ரூம் கிடச்சிருக்கு. இந்த சைபர் ஃபைட்டர் இல்லையா, பிரெட் டாக். ரொம்ப நாளாக சைபர் ஃபைட்டர் தாம்சன் பிடிச்ச கண். இதை பார்த்துட்டு நல்லா இருக்காது. என்னங்கடா ஒன்றும் புரியல. நல்லாவே எனக்கு M16 ஓகே, மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி இன்னும் கொடுக்கல. கொடுத்தா நல்லா இருக்கும். கன் கேம் போடலாம். ஸ்கை ஹை ஸ்பெக்டேட்டர். நம்ம 50-21 நம்மளோட உண்மையானது நம்ம எப்போ சொல்லக்கூடாது. 38-63. 50க்கு எதிராக போட்டி போட போகிறது 58. 21க்கு எதிராக போட்டி போட போகிறது 26. 38 போட்டி போட போகிறது 33. 63 கூட போட்டி போட போகிறது 17. சும்மா சொன்னேன். 17 கூட போட்டி போட போகிறது 21. 33 கூட போட்டி போட போகிறது 38. மாட்டிக்கிட்டேன் பட்டுக்கிட்ட டார்க் எல்லாரும் முடிச்சாச்சு. அங்கே ஒருத்தன் தான் பார்த்துட்டேன். நம்பர் முடிச்சிடுவான் சொன்னேன். தீபக் சார்கி என்ன பேர்? நம்பர் 1 தீபக் சார்கி. தீபக் நெசார்கி. ஓகே, நம்ம ஒரு கில் அடிச்சாச்சு. 2 மொத்தமாக சேர்த்தா 2 இருபத்தி ஓடணும். பார்த்துடா அடிச்சிட்டாயிலே. போச்சு. நம்மளுக்கு மட்டும் இன்விசிபிலிட்டி பவர் இருந்துச்சுன்னா நான் இன்விசிபிளாகி இந்த கேமுக்குள்ளே போய் தூக்கி அப்படியே அங்கே போட்டு டைவிங் பின்னாடி நானும் சுற்றி அடிப்பேன்டா. அவ்வளோதான்.
தான் சுற்றி சுற்றி வந்து கேம் பாட்டு பாட தெரியுமா உங்களுக்கு வந்து தெரியும். அவ்வளோதான். ஏன்டா என்னையே பாக்கி பண்ணுறியா ஆடியோ அடிச்சிட்டான்டா. யார் யாருக்கெல்லாம் போட்டு வந்துருக்கீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் டோரேமான் பிடிக்கும்போது சப்ஸ்கிரைப். என்னங்கடா இது அருண்னு ஒருத்தர் இருக்கானே அருண் எஸ்பியில் என்ன ப்ரோ கேட்டால் அவங்களே கேட்காது. எனக்கு மட்டும் 3 பேர் 4 பேர் 2 பேர் அவங்கள ஒத்தி கொத்த. அப்புறம் நாங்கள் டீம்மேட்டுக்குள்ளே வருவோம். டீம்மேட்டு வந்தா ஏன்னா எல்லோரும் ஓடிடுவாங்க. என்னடா என் அத்தனை பேர் இருக்க மத்தியில் நான் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கிறேன். ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? உங்க புத்தியை காட்டாதீங்கடா. நானும் ஊற்றிடுறேன். நாக்கில் அடிச்சது என்னோட பேன் ஹேண்ட் இருக்குது. நம்ம பேன் இப்போ 5 கில் 6 கில் தானே. 6 கில் தானே நான் நினச்சேன். இன்னும் கூட எனக்கு கூட 4 பேர் வரீங்க. ஜெயிச்சிட்டோம். ஆனால் நான் ஜெயிக்கிறேன். என்ன ஓகே ஸ்லோடிங் பிடிக்காதுன்றதுக்காக முடிச்ச போது ஆன் பண்ணேன். நம்ம ஃப்ரெண்டு யாராவது வந்திருக்காங்களா? இல்லை. ஓகே இந்த மித்திக்கல் ஒன்றுமே இல்லை. காமன் அது வேஸ்ட்டு. இது ரொம்ப வேஸ்ட்டு. இது ஓரளவுக்கு இது நல்லா எனக்கு. இதை போய் காமனில் வச்சுருக்காயா? நல்லா தான் இருந்துச்சு. நம்மளுக்கு அதிகமாக கேர்ள்ஸோடது மாதிரி அரேனாவே போடுவோம். அதில் தான் நம்மளால் ஈஸியாக ஜெயிக்க முடியுது. அதுக்காக போடல கைஸ், லெவல் ஏற்றதுக்காக போடுறேன். நாற்பது 31 31வது லெவல் எனிமீஸில் ஒரு பூனைக்குட்டி இருக்குப்பா. பூனைக்குட்டிக்காக லைக் பண்ணுங்க. நம்ம மட்டும் ஏங்க இது லேட் ஆகுது? நமக்கு இது எப்படி ஒட்டிக்கிறோண்டோ இடமே ஆடுது. எனக்கும் கிரனேட் போட தெரியும்டாடே. உங்களுக்கு தெரியுமா? அங்கே ஒருத்தே இருக்கான். லைஃப் இன்னும் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். நம்பர் ஓசி விட்டு அடிச்சிட்டாண்டா. ஓசி கில் அடிச்சிட்டாண்டா. எல்லாரும் நம்பர் இருந்தால் ஓசி கில் அடிக்கிறாய. ஏன்னா நம்ம பேர அடிக்கல. நம்ம எம்போ அடிக்கணும். அடிக்க முடியல. கோப்பை அடிக்கணும்.
இங்கே ஓடுறோம். எப்படி ரீலோட் பண்ணா ஓப்ப நம்ம திருப்பி போடணும். ஓ மை காட், புது கண்டுபிடிச்சிருங்க. பசிக்குதுன்னு கேட்குறான். ஒருத்தனை கொண்டு நம்ம சாப்பிடுவோம். அவன் நம்மளை கொண்டுட்டானே. கலர் சட்டைக்கு பசிக்குது. அங்கே ஒருத்தர் இருந்தானே, அந்த அந்த தெரியல பார்ப்போம். அங்கே நம்ம ஸ்டன் கிரேனேட் போட்டு உள்ளே இறங்குவோம். அங்கே ஒருத்தர் இருக்கான். தெரியாமல் கீழே போட்டேன். இது தப்பான செய்தியாச்சே. எவ்வளோ ஹவுஸுக்கு இந்த இருக்காங்க. நிறையா பேர் அங்கே இருக்காங்க. நம்ம இங்கே ஒழிஞ்சுப்போம். பார்த்துட்டாரா? மூணு அங்கே இருந்த 3 பேருமே டேமேஜ் கொடுத்துட்டேன்டா. ஒரு கில் வரலையே. ஸ்குவாடா போகணும்னா ஜெயிக்கும் கைஸ். 1 கிலோ அம்மாமானம் கைஸ். எனக்கு இப்போ 2 கிலோ அப்புறம் ரோஸ் கிலோ அடிச்சிட்டாங்க. டே எனக்கு மட்டும் என்னோட ரோஸ் கிலோ அடிக்கிறது எண்ணி அடிக்கிறீங்க இல்லடா. வேற வீல அடிக்கிறீங்க தெரியாதா? அங்கே ஒரு தேக்கா. கில்ல வரல, சீட்டிங். Guys, God Pokemon comment சொல்லுங்க. அப்படியே நருட்டோட பையன் பெரியும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் அதுலேயோ வந்தனா வச்சுட்டு எந்த என்ன அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணிடுவேன். ஓட்டாண்டா ஓடுறா. என்னடா எல்லா பக்கம் வருங்க. இன்னைக்கு அப்படி என்ன கண்டது? ஓ ஷார்ட் கணக்கு துறையை அடிக்கிறாளா? அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். அங்கே முடிக்கும். ஸ்னைப்பர் நம்ம பரவாயில்ல. இந்த வாட்டி நம்ம அடிக்கிறோம். அவனை தான் நம்ம டார்கெட் வச்சு அடித்தோம். அவனை தப்பிச்சிட்டான். இந்த காரம் இந்த இருக்கான். அதே தான் படுத்து கிடக்குறான். எப்படி அடிக்கிற? ஏன் கண்ணுங்களா நீங்கள் தெரிய மாட்டேங்கிற? இல்லை கிரெனேடை போட்டு ஒன்று நாக் அவுட் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு கரெக்டாக போகாது. என்னடா நீ மட்டும் தெரியா? கிரனேட்ல நாக் அவுட் பண்ண மட்டும்தான் நாக் அவுட்டே பண்ண முடியுது. டே அப்போ போட்டது இப்போ வெடி. ஃபைனல் ப்ளூ நம்ம தான் கொடுக்கணும் காய்ஸ். ஏய் ஃபைனல் ப்ளூ நான் தான் கொடுப்பேன். No! நம்ம தான் லீடிங். சொல்லவே மாட்டேன். 19 kills, அசிஸ்ட் 3. நம்ம அசிஸ்ட்டை பார்ப்போம். அப்படியே 1000 மேலே போயிருக்கோம். இன்னும் 6 தானா? டே ஏன் மற்ற பார்க்குறீங்களா என்ன? டே ஏகப்பட்ட அசிஸ்ட் வந்துருப்பேன்டா. நேரம் ஒரு 40 அசிஸ்ட் வந்துருப்பேன்டா. ஓ என் கில்ஸே நானே சேர்த்துக்கிட்டேன். ஒரு 37 அசிஸ்ட் வந்திருப்பேன். இப்படி சிக்கன் பண்ணா எவன் தான் லேட்டாக விளையாடுவா? நீங்களே சொல்லுங்க. ஓவர் அச்சீவர்.
நம்மளும் அடுத்த மேட்ச் இந்த மாதிரி தான் சுற்றுவோம் அடுத்த டியர். ஓகே, இப்போ நம்ம இன்வென்டரிக்குள்ளே போய்க்கணும். ஒன்றுமே ஒன்றுமே இல்லை. கைஸ் ஏதாவது நல்லதா கமெண்ட் பண்ணுங்க. யாருமே வீடியோ பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த அரேனா ட்ரைனிங்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் செலக்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ், பை பை, டேக் கேர்.